இந்த விட்டமின் டி சத்து குறைபாடுனால பக்கவாதம் வரலாம், இருதய மாரடைப்பு வரலாம் அப்படின்னு நான் சொன்னா உங்களுக்கே ஆச்சரியமா இருக்கா இல்லையா? ஆமா, கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு அப்படின்னா, இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இருக்குது. புரிஞ்சா? ஸோ அதனால இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பிரச்சனை இருக்கிறதுனால விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு இரத்த குழாய்க்கு உள் பக்கத்துல பாதிப்பு, அதுக்கு பேர் தான் என்னது, எண்டோதீலியல் டேமேஜ். இந்த பாதிப்பு வரனால விட்டமின் டி சத்து குறைபாடு இருக்கக்கூடியவங்களுக்கு பக்கவாதம் வரலாம், இருதய மாரடைப்பு வரலாம். அதனால ரொம்ப 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 ஜாக்கிரதையா இருங்க. ஸோ இந்த விட்டமின் டி சத்து குறைபாடு வராமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும், நம்ம செய்ய வேண்டியது கரெக்ட் ட்ரீட்மெண்ட், பேலன்ஸ்டு டயட்டு தான். அப்புறமா நிறைய நேரம் வெயில நிற்கிறதும் நல்லது. ஏன் அப்படின்னா, பேலன்ஸ் டயட் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாயிரும். அதனால நிறைய மாத்திரை சாப்பிடக்கூடியவங்க, இன்சுலின் போடக்கூடியவங்க, இந்த மாதிரி ஜாஸ்தி வெயிட் இருக்கக்கூடியவங்க, நீங்கள் கண்டிப்பாக இன்னைக்கு என்ன பண்ணிடுங்க, உங்கள் வைட்டமின் டி அளவை கண்டிப்பாக டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்று தான். ஃபர்ஸ்ட் பேலன்ஸ்டு டயட், கூட டைம் இருக்கும்போது வெயிலையும் கொஞ்சம் நிற்கிறது ரொம்ப நல்லது. அதுலேயும் ரொம்ப முக்கியமானது பேலன்ஸ் டயட் மட்டும்தான். புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பேலன்ஸ் டயட்டை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா கமெண்ட்ஸில் குட்டுன்னு டைப் பண்ணுங்க, கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன். இந்த மாதிரி அவேர்னஸ் வீடியோ என்ன பண்ணுங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி நிறைய மாத்திரை சாப்பிட்டு இருக்கக்கூடிய நிறைய பேருக்கு இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. மறக்காம ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஸ்டே டியூன்.